அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே உயில்களை பற்றி சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். உயில் என்பது 1/1/1927 பின்பு எழுத்து மூலமாக தான் எழுதப்பட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1/1/27 தேதிக்கு முன்னர் வங்காளம், சென்னை, மும்பை மாநகரம் நீங்களாக மற்ற இடங்களில் உயில் வாய்மொழியாக எழுதலாம் என்ற ஒரு நடைமுறை இருந்தது. இந்த நடைமுறையை மாற்றி ஒருவர் தனக்கு பாதிக்கப்பட்ட சொத்துக்களை உயில் மூலம் வேறு நபர்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அது எழுத்து மூலமாக தான் இருக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டது. அதே போல ஒரு உயிலை எழுதக்கூடிய நபர் வயது பூர்த்தியடைந்த நபராக இருக்க வேண்டும். அவர் மைனராக இருக்கக்கூடாது. அதே போல திருமணமாகாத பெண்ணும் உயிலை அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்குமே என்று சொன்னால் அவர் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம். அதே போல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் உயில் எழுதுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினாலே அவர் உயில் எழுதுவதற்கான தகுதியை இழந்து விடுகிறார். உயிலில் எழுதப்படும் வாசகம் மிக தெளிவாக எந்தவிதமான ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாமல் எழுதப்பட வேண்டும். அந்த உயில் உள்ள சொத்து யார் எழுதி வைக்கின்றாரோ அவருக்கு சட்டப்படி பாத்தியமும் உரிமையும் அனுபவமும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒருவருக்கு இந்து கூட்டு குடும்பத்தில் பிளவுபடாத சொத்துக்கள் இருந்தாலும் அதையும் அவருக்கு தனக்கு பாத்தியப்பட்ட பங்கை குறித்து மட்டுமே உயில் எழுதலாம். உயில் எழுதுபவர் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வாரிசு அடைந்து கொள்ளக்கூடாது என்று நெகட்டிவாக எழுதினால் அந்த உயில் செல்லுபடியாகாது. அதே போல உயில் எழுதுகின்ற நபருக்கு அந்த உயிலை மாற்றவும், ரத்து செய்யவும், திருத்தவும், அதற்கு இணையாக கோடிசில் என்று சொல்லப்படக்கூடிய இணை உயிலையும் எழுதுவதற்குரிய வசதியும் வாய்ப்பும் இந்த சட்டத்திலே சொல்லப்படுகிறது. உயில் எத்தனை பக்கங்களில் தான் எழுதப்பட வேண்டும் என்று எந்தவிதமான சட்டமும் இல்லை. ஒரே ஒரு பக்கத்திலேயும் எழுதியிருக்கலாம், பல பக்கங்களிலேயும் எழுதியிருக்கலாம். ஆனால் அனைத்து பக்கங்களிலேயும் உயில் எழுதி வைத்தவருடைய கையொப்பம் இருக்க வேண்டும். கடைசி பக்கத்திலே உயில் எழுதி வைத்தவர் கையொப்பத்திற்கு கீழாக யார் எழுதினாரோ, யார் முன்பு அந்த உயில் எழுதப்பட்டதோ அந்த 2 சாட்சிகளுடைய கையொப்பமும், அந்த உயிலை வரைவை யார் தயாரித்தாரோ அவருடைய சான்றப்பமும் அதில் இருக்கப்பட வேண்டும். இருந்தால்தான் அந்த உயிலை நிரூபிப்பதற்கு இசைவாக இருக்கும். அதே போல ஒருவர் ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு ஆன காரணம், குழந்தையை தத்தெடுத்தால்தான் நான் மோட்சமடைவேன், எனக்கு வேண்டிய ஈமக்கிரைகளை அவர் செய்வார் என்று கருதி ஒரு உயிலை எழுதி வைக்கின்றார் என்று உதாரணமாக எடுத்துக்கொள்வேமானால், பின்னிட்டு அவர் அந்த தத்தெடுத்த சட்டப்படி செல்லாது என்று நீதிமன்றத்தால் விளம்புகை செய்யப்பட்டால் அந்த உயிலும் தானாக செல்லாத உயிலாகிவிடுகிறது. ஒரு உயிலில் ஒன்றுக்கொன்று முரணான வாசகங்கள் இருக்குமேயானால் கடைசியாக உள்ள வாசகத்தையே கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல உயிலின் வாசகத்தை முழுவதையும் படித்து பார்த்து அது என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தத்தை தான் அந்த உயில் எழுதியவர் கருதியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல உயிலின் தலைப்பை மட்டும் வைத்து அது உயிலா அல்லது வேறு ஆவணமா என்று முடிவுக்கு வரக்கூடாது. அந்த ஆவணத்தை முழுவதும் படித்து பார்த்து அந்த ஆவணத்தில் சொல்லப்பட்டுள்ள சங்கதிகளை ஆராய்ந்து பார்த்து அது என்ன விதமான ஆவணம் என்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு உயிலை எழுதி வைத்த நபருக்கு 2 இடங்களிலே சொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் தனித்தனியாக 2 இடங்களில் உள்ள சொத்துக்களை குறித்து வெவ்வேறு நபர்களுக்கு தனக்கு பாத்தியப்பட்ட சொத்தினை எழுதி வைக்கலாம். ஒருவருக்கு எழுதப்பட்ட உயிலை குறித்து மற்றவர் அதில் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. ஒருவருக்கு 4-5 இடங்களில் சொத்துக்கள் உள்ளது. ஒவ்வொரு சொத்தை குறித்தும்
அவர் தனித்தனியாக உயில் எழுதி வைக்கலாம். ஒவ்வொரு சொத்தை குறித்தும் அவர் கடைசியாக, அதாவது அந்த குறிப்பிட்ட சொத்தை குறித்து கடைசியாக எழுதப்பட்ட உயில் மட்டுமே சட்டப்பூர்வ உயிலாக எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவருக்கு பல சொத்துக்கள் இருந்து அந்த சொத்துக்களில் அவர் ஒரு சில சொத்துக்களை மட்டும் உயிலில் எழுதிவிட்டது போக மீதி சொத்துக்கள் இருக்குமேயானால் அவர் இறந்த பிறகு மற்ற வாரிசுகள் அனைவரும் அந்த சொத்துக்களை, மீதமுள்ள சொத்துக்களை வாரிசுரிமை சட்டப்படி பகிர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் தன்னுடைய உயிலிலே பல நிபந்தனைகள், அதாவது அந்த சொத்தை அவருடைய மகன் அவர் ஆயுட்காலத்தில் அனுபவித்து அவருக்கு பிறகு அவரது பேரன்கள் அந்த சொத்தை அவர்களது ஆயுட்காலம் வரை அனுபவித்து அதற்கு பிறகு பேரன்களுக்கு பிறக்கும் முப்பேரன்கள் அந்த சொத்துக்களை அடைய வேண்டும் என்று எழுதுவது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 114 படி ரூல் ஆஃப் பெர்பச்சுவிட்டி என்று சொல்கின்றார்கள். அதில் அவ்வாறு எழுதுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. கருவில் உள்ள குழந்தைக்கு உயில் எழுதி வைக்கலாம். கருவில் இல்லாத குழந்தைக்கு உயிலை எழுதி வைத்தால் அது செல்லாத உயில் என்று சொல்லப்படுகிறது. உயில் எழுதி வைத்த 6 மாத காலத்திற்குள் குழந்தை பிறந்திருந்தால் மட்டுமே அந்த உயில் செல்லுபடியான உயிலாக சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு முக்கியமான தகவல், ஒரு உயிலை யார் பெயரில் ஒருவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அவருடைய இறப்பிற்கு உயிலை யார் பெயரில் எழுதப்பட்டுள்ள நபர் காரணமாக இருந்தால் அந்த உயில் படி அவர் அந்த சொத்தை அடைந்து கொள்ள இயலாது என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் தன்னுடைய மகன் பெயருக்கு சொத்தை எழுதி வைத்து விட்ட பிறகு அந்த மகனே அவரை கொலை செய்து விட்டாலோ அல்லது வேறு வகையில் அவர் இறப்பிற்கு காரணமாக இருந்தால் அவர் சட்டப்படி அந்த உயில் மூலம் அந்த சொத்தினை அடைந்து கொள்ள இயலாது. எனக்கு தெரிந்த சங்கதிகளை அனைவரும் அறிந்து அதை நல்லபடியாக புரிந்து தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும், தங்களுக்கு இது குறித்து ஏதாவது ஐயப்பாடுகளோ அல்லது ஆலோசனைகளோ கருத்துக்களோ இருந்தால் தயவு செய்து நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். என்னுடைய அலைபேசி எண் 9994888000. நீதிமன்ற நேரம் தவிர்த்து வேறு எந்த நேரத்திலும் நீங்கள் என்னை அழைக்கலாம். தங்களுடைய ஆலோசனைகளும் கருத்துக்களையும் அன்புடன் எதிர்பார்த்திருக்கின்றேன். அன்பு வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.